ரொம்ப வருந்தத்தக்க விஷயம், கலைஞரையும் ஜெயலலிதாவையும் சமகாலத்தில் கண்ணில் விரல விட்டு ஆட்டின ராமதாஸ் அவர்களை இன்று மௌன மௌன ஆயுதத்தை பயன்படுத்தி சாய்த்து விட்டார் அவருடைய மகன். இது எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள். ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பயும் பாமக எந்த சைடு போகணும், அத்தனை பேர் தைலாபுர வாசலில் குடியிருந்த காலம் விட்டு போய் காத்திருந்த காலம் போய் இன்றைக்கி தன் மகனே தன்னுடைய தந்தைக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை சந்தித்து விட்டார். ஆகவே நான் திருப்பி சொல்லிக் கொண்டு இருக்கின்ற விஷயம், ராமதாஸ் என்பது ஒரு பெரிய பிராண்ட். ராமதாஸ் என்பது வன்னியர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம். ராமதாஸுடைய உழைப்பு என்பது மிகப்பெரிய விஷயம். ஆகவே அவருடைய மனம் வருத்தப்படாமல் அன்புமணி அவர்களிடம் எல்லோருமே வந்துவிட்டது. அதனால் பெருந்தன்மையாக ஜி.கே. மணியாகட்டும், காந்திமதி ஆகட்டும், அருளாகட்டும் எல்லோரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தந்தையை கூப்பிட்டு ஒரு மாலை போட்டு அவரை சமாதானம் செய்து பாமக வைத்துக் கொள்வதுதான் அன்புமணிக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ராஜதந்திரம். எல்லோரும் சாணக்கியனாக முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது உள்குள் ஓடிக்கொண்டிருக்கிற சத்திரிய தனத்தினால் சாண்டிய தனத்தினாலும் அன்புமணி ஒரு முடிவெடுத்திருக்கின்றார். ஆனால் அது கண்டிப்பாக அவருடைய வெற்றிக்கு காலத்திற்கும் உகந்தது கிடையாது. அவர் என்னைக்கு அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களை ஏன்னா நேற்று மேடையில் இருந்தபோது என்னைக்கு இருந்தாலும் அப்பா இல்லைன்னு ஆகிடக்கூடாது. அந்த அன்புமணி ராமதாஸ்ங்கிறது பிரதமரும் தவிர்த்து விட்டார், எடப்பாடியும் தவிர்த்து விட்டார். ஆகவே அன்புமணி ராமதாஸாக இருந்தால் தான் மகிமை. நாரோடு சேர்ந்தால்தான் நாரோடு இருந்துதான் மனக்கும் இவ்வளவு பெரிய மனத்துக்கும் இவ்வளவு பெரிய வெற்றிக்கும் காரணம் அன்புமணி ராமதாஸ் தான். அந்த ராமதாஸ் இருந்துச்சுன்னா அன்புமணி அப்படிங்கிறது செல்லாஸ் ஆகிவிடுவார். நான் ஒரு சாரார பேசல, நம்முடைய சேனலை தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கின்றோம். அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள் அனுசரித்து அவரை மறுபடியும் கொண்டாந்து அந்த கிரீடத்தில் அலங்கரித்து அவருடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு, அதனால் ஒரு கடைசி கட்ட போனாலும் எங்கே போயிருக்கார். ஆகவே கட்சியை ஒன்று சேர்த்து அதை கரை சேர்த்தாதான் வெற்றி. இல்லை என்றால் இந்த வாட்டி நறுமணம் தெரிவிக்கிற மாதிரி தெரியும். மற்ற வாட்டி மிகப்பெரிய வீழ்ச்சி தான். என்னன்னா ராமதாஸ் என்பது பாமக ஒரு பிராண்ட். அந்த பிராண்ட் இல்லைன்னா கஷ்டத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதை ஒரு செய்தியாக சொல்லிக்கொண்டு